சேனாதிபதி தேவர்கிட்ட மோதி மட்டும் இல்ல, அவர்கிட்ட பேசி கூட யாராலையும் ஜெயிக்க முடியாத. போக மாமா. நம்ம தம்பியோட சிலம்பு வீச்சுக்கு எழுவீச்சு வீசவும், அவர் பேச்சுக்கு மறுபேச்சு பேசவும் சில்லாது. இந்த சிங்கத்தோட சிலம்பு வீச்சதான் போன வருஷம் மடத்தகராறுல ஊரே பார்த்ததே. அவரு தேவரையா, அவரை ஜெயிக்க யாரால முடியும்? மடத்தகராறுன்னு நீங்க சொன்னதான் நினைக்கிறேன். வந்த விஷயமே நினைப்புக்கு வருது. வயல்ல நாத்து நடுவு முடிஞ்சு தலை தண்ணி பாயிர நேரம், தண்ணீர் பிரச்சனைன்னு வந்தேன்னா போன வருஷம் மாதிரி தொட்டப்ப நாயக்கன் ஊருக்காரங்க தகராறுக்கு வந்தாலும் வருவாங்க. அது வரவிடாதபடிக்கு நாம தடுத்து நிறுத்தணும். அட, மடையக்காகத்தான் சேனாதிபதி மாப்பிள்ள இருக்கிறாரு, அப்புறம் என்னையா கவலை? கோர்ட்டு சொன்ன தீர்ப்பையும் மீறி இந்த வருஷம் மடையில எவனாவது கைய வச்சான்னா வச்சவன் கையில மாப்பிள்ள தலை இருக்காது. நாயக்கர்வாள், ஆத்து நிறைய தண்ணி போனாலும் அள்ளி கூட குடிக்க முடியாத நிலம் உமக்கு. இந்த வருஷமும் நம்ம நிலத்துல பாதிய தரிசாதான் போடணும் போல இருக்கு. உள்ளத சொன்னேன். முதலாளி, நீங்க மட்டும் ஊனு ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த மடைக்கு வெடி வச்சு மடைய மண்ணாக்கிற. வெடி வைக்கணும்டா, ஆனா இந்த மடைக்கல. இந்த மடைய மடக்குனானே அந்த லிங்கப்ப நாய்க்கனுக்கும் சேனாதிபதிக்கும். ஏண்டா மாப்பிள, தொட்டப்பனா ஐநூறுக்காரங்க புயல் மாதிரி வந்த வேத்துல திரும்பிட்டாங்கடா. மறந்துருவாங்க. மடக்காவல் யாரு? அம்மா சேனாதிபதி தேவர் இல்லையா? ஏந்தாய், ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். அது என்ன எனக்கு மட்டும் வெள்ளி டம்ளர்ல பாலு, மத்தவங்களுக்கு எல்லாம் சாதாரண டம்ளர்? இந்த கேள்வியை உங்க அருமை மாப்பிள்ளைகிட்ட கேளுங்க. உத்தரவு போட்டதே அவர்தான். ஏன் மாப்பிள, உங்க வீட்டுல உபசரிப்புல கூட பாகுபாடா? ஆட, பாகுபாடு ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, பகுத்தறிவுதான். பாலிய பகுத்தறிவா? மாப்பிள்ள, சிங்கத்தோட பாலை தங்க கிண்ணத்துலதான் வைக்கணும். அப்பதான் சிங்கத்துக்கு மரியாதை, அந்த தங்கத்துக்கு மரியாதை. அதே மாதிரி உங்க வாக்கு தவறாத நாக்கு வெள்ளி கிண்ணத்துலதான் படணும். அப்பதான் வெள்ளிக்கு மரியாதை, இந்த சிங்கத்துக்கு மரியாதை. மாப்பிள, நான் ஒரு சாதாரண மனுஷன். நீங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு மரியாதைக்கும் நான் எப்படி? மாப்பிள்ள, இந்த ஊருக்கார பையன் என் மேல வச்சிருக்கிற மரியாதை எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்துக்காக. ஆனா உங்க மேல வச்சிருக்கிற மரியாதை உங்க வாக்கு சுத்தத்துக்காக. எப்படி சூப்பர். அங்க பாருடி, அந்த குரங்கு கூட்டம் நம்மளே பார்த்துட்டு இருக்கு. இப்ப பாரு. நீ என்ன மிலிட்டரி பொம்பளை கிட்ட பயப்படுற? உங்களை அடிச்சு அசியும் பின்னால் போட நாயே. யோ, நீங்க எல்லாம் ஆம்பளைங்களா? ஆம்பளைக்கு உதவி உங்களுக்கு தேவைப்படுதா? யோ, பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? பாத்துட்டு இருக்கா, காவ பாத்துட்டு இருக்கா. மடைக்கு நாங்க காவலு. ஒரு பொருள் காணா போனா 10 மடங்கா திருப்பி கொடுக்கணும். என்ன கதை விடுறியா? மாப்பி, இந்த 10 குரங்குல ஒரு குரங்கு காணா போனா மத்த குரங்கு எங்க போறது? குரங்கு கிடைக்குமா? நீ பல்லு விளக்கார குரங்களுக்கு எங்க போறது? யோ, மரியாதையா பேசு, இல்ல நடக்கிறதே வேற. எப்படி சப்பானி மாதிரி நடப்பியா? ஓய், நான் யாரும் தெரியும்ல, பார்த்து பேசு. பார்த்தேன் பேசுன, பின்ன பார்க்காம நீ இப்படியா பேசுன? உன்கிட்ட எனக்கு என்னையா பேச்சு? என்கிட்ட பேசாத. பாரு, அங்க ஒரு எருமை குளிக்குது, அதுக்கிட்ட போய் பேசு. Stupid. வாங்கிடு.
என்ன முடியுங்க? பொம்பளைங்க குளிக்கிற இடத்துல காவலை பாக்குறீங்க. யோ நில்லு. என்ன லொல்லு? இத பாருங்க, அங்க வச்சிருந்த என் செயினை காணோம். யார் எடுத்தீங்க? மரியாதையை திருப்பி கொடுத்துருங்க. செயின் காணாம போச்சுன்னா மூக்க புடிச்சு முக்குளி போட்டு தேடுங்க. எங்க வீட்டு கட்ட நாங்க என்ன பண்றது? ஆத்துக்கு நீ தானே காவல் சொன்ன. என்ன காவலு? நீ கொண்டு வந்து சோப்புக்குமா காவலு? ஐயோ மகப்பே. உன்னை காணப்பட 10 தடவை சொன்னியே, எங்க? அது குரங்குகளுக்கு, உங்களுக்கு இல்ல. யூ ஸ்டூபிட். ஏய் இங்கிலீஷ் மட்டும் பேசாத. ஹிந்தில வேணா பேசு. உனக்கு சேர்ந்து தானே வேணும். இந்த போடுங்க. இதோ ஆமா, சைக்கிள் செயின் போட்டு வந்தான்னு வச்சுக்கா. பெடல் போடலாம், பெல் அடிக்கலாம், டபுள்ஸ் போடலாம், இன்னும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஐயோ உங்களுக்கெல்லாம் ஒரு வாரம் டைம் தரேன். கம்முனியா. போன செயின் திரும்பி வரல 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 வரும். வரும் வரும். பஞ்சாயத்துல இவங்க அண்ணன் முன்னாடி வரும். பஞ்சாயத்து உங்க அண்ணன் முதல்ல அடிமாப்பி டைவு. இப்பயும் ஒண்ணு கெட்டு போல முதலாளி. நீங்க மட்டும் ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் சுட்டு உங்க கால்ல கொண்டு வந்து போற முதலாளி. ஏன்டா நாய்க்குறவாள டென்ஷன் பண்றேன்? இப்பதான் கோர்ட் கேஸ் போயிட்டு வந்தோம். ஏன்டா சொல்ல பண்றீங்க? மனுஷனை தீர்மானம் விடுங்க. பண்ணுங்க. சரி நாய்க்கிறேன், நாங்க போயிட்டு வரோம். யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க. ஏய் போடா. என்ன நம்ம எங்க இருந்து வருது? ஏய் காமாட்சி. போச்சப்போ காமாட்சி வா புள்ள. கணக்கு புள்ள. காமாட்சிக்கு ஒரு நல்ல கறவை மாடா பார்த்து கொடுத்தனுப்ப. என்ன பெருசா கொடுத்துறோம். அப்ப தீப்பிடி வச்சிருக்கியா? என்ன முறைக்கிற கொடு. நல்லா இல்லடே. பத்த வைக்கவே தெரியல. நீ எல்லாம் ஒரு அப்பா. போடா. நாய்க்குறவாள், இதுவரைக்கும் உங்க மகன் கணக்குல 18 கறவு மாடு, 22 எருவு மாடு, 123 வெள்ளாடு, நான் லீவ் போட்ட அன்னைக்கு ஒரு நாய்க்குட்டி பேர் எழுதிருக்கு. உங்க கணக்குல கேட்டனா? புஸ்தகமே முடிஞ்சு போயிடுத்து. இந்த பாருடா, வெள்ளக்கார துரசாணியை கஷ்டப்பட்டு செட்டப் பண்ணி கஷ்டமில்லாம சம்பாரிச்சு சுத்துறாது. இந்த பையன் ஆடு மாடு கொடுத்து அழைச்சு போடுவான் போல் இருக்கே. மட பிரச்சனை கூட எனக்கு பெரிய பிரச்சனையா தெரியலடா. இந்த மடப்பைய பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா இருக்கு. நாய்க்குறவாள், உங்களுக்கு ஒரு அருமையான ஐடியா சொல்லட்டுமா? உங்களுக்கு இருக்கிறதோ ஒரே பையன், லிங்கப்ப நாய்க்கு இருக்கிறதோ ஒரே பொண்ணு. 2 பேருக்கும் சரிசமமா சொத்து இருக்குது. என்ன நடுவுல ஒரு மடம் இருக்குது. 2 பேரும் சம்பந்தம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சீங்க, மட பிரச்சனை தீர்ந்தது. இருக்கிற மாடுகளும் மிச்சம். இது அருமையான ஐடியாவா? இது ஆல்ரெடி நான் திங்க் பண்ணிட்டேன். என்ன நினைக்கிற அப்படி பாக்குறீங்க? என்னடா போன வருஷம் கத்தி கப்படா கூட மட தகராறுக்கு வந்தவன் இந்த வருஷம் தட்டு தாம்போலத்தோட சொல்லாம கொள்ளாம வீடு தேடி வந்துட்டானேன்னு பாக்குறீங்களா? இத பாருங்க நினைக்கிற, இந்த ஏரியாவிலேயே சாதியிலையும் சரி சொத்து சுகத்திலையும் சரி நாம 2 பேரும் தான் சரிசமமா இருக்கோம். சரிசமமா இருக்கிற நாம 2 பேருமே சம்மதி ஆயிட்டோம்னா மடத்தரமா நமக்குள்ள இருக்கு மட தகராறு வருது. இப்ப நீங்க மட பிரச்சனை பத்தி பேச வந்தீங்களா இல்ல மகனுக்கு சம்பந்தம் பேச வந்தீங்களா? 2த்துக்கும் சேர்த்துதான் வச்சுங்களேன். ஒரே கல்ல 2 வாங்க. இத பாருங்க, பரம்பரை பகையாளியா இருந்தாலும் கூட அவனை வீடு தேடி போய் பாக்குறத இந்த நாகப்பனோட வழக்கம். என்னடா, எதிரியா இருந்தா கூட வீடு தேடி வந்தவங்களை உபசரிச்சு அனுப்புறதுதான் இந்த லிங்கப்ப நாயக்கனுடைய பழக்கம். நாய்க்குறவாள், சம்பந்தி அம்மா உங்களுக்கு வெள்ளி டம்ளர்ல பால் கொண்டு வரும்போதே தெரியலையா அவங்களுக்கு சம்மதம்னு? அதுதான் தரமான குடும்பங்கிறத. நாகப்பா, வெள்ளி டம்ளர் உனக்கு இல்ல, என் மாப்பிள்ள சேனாதிபதிக்கு. ஏன் நாய்க்கிற, உங்க வீட்டுல ஒரே வெள்ளி டம்ளர் தான் இருக்கா? என் வீட்டுல 100 கணக்கான வெள்ளி டம்ளர் இருக்கு. ஆனா அதுல பால் குடிக்கிற தகுதியும் தரமும் என் மாப்பிள்ள சேனாதிபதிக்கு மட்டும்தான் இருக்கு. ஏன் அந்த தகுதியும் தராதரமா எங்களுக்கு கிடையாதா? நீயா உனக்கு இருக்குன்னு நினைச்சு என்ன நான் என்ன பண்ண முடியும்? இந்த பாரு, மதிப்பும் மரியாதையும் மத்தவங்க தரணும், இப்படி கேட்டு வாங்க கூடாது. நான் கேட்டு வந்தது வெள்ளி டம்ளர்ல பால் இல்ல, என் பையனுக்கும் பொண்ண. இந்த பாரு, என் வீட்டு வெள்ளி டம்ளர்ல பால் குடிக்கிறதுக்கே ஒருத்தருக்கு தரம் பாக்குறவன் நான். என் மகளை ஒருத்தனுக்கு தாரமா தர்றதுக்கு எவ்வளவு தரமாப்பன்னு உனக்கு தெரியாது? பொம்பளை பிள்ளைய பத்த பண்ணி வார்த்தை அளந்து பேசு. என்னடா இங்க வந்து மிரட்டுறீங்க? நான் பொம்பளை பிள்ளைய பத்த வந்தா உங்களால என்ன செய்ய முடியும்? அது என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். நாங்க நினைச்சா இப்பவே உன் மகளை தூக்கிட்டு போய் தாலி கட்ட முடியும். என்ன பம்புறாரு? தம்பி என்ன சொன்னீங்க? நீ என்ன இவனுக்கு பக்காலத்தா? உன்னால என்னைய செய்ய முடியும்? பேச்ச கேட்டு அவன் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு போனே, அதனால வந்துடா. அதனால இல்ல,
நீங்க பெத்து வச்சிருக்கீங்களோ ஒரு தருதல அவன் இழுத்து விட்டு நம்மள 7 நாட்டு சனி ஆக்கிட்டான். இன்னும் என்னென்ன பண்ண போறானோ. நீ அடி வாங்கி சாக போறடா பரதேஷ் நாய். டாக்டர் கூப்பிடுங்கடா. வலி தாங்க முடியல. தாய்க்கிற. அந்த சேனாதிபதியை நேருக்கு நேரா மோதி நம்மளால ஜெயிக்க முடியாது. அவனை எங்க எப்படி தீர்த்து கட்டணும்னு எனக்கு தெரியும்.